சாரிப்பா. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ் அஜிமல். ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். நான் உங்கள் மணிகண்டன். இது என்ன புது ப்ராடக்ட் இருக்கு? நம்ம பரிசுக்கு இதே கொடுத்துடலாமே. அததான் சொல்லலாம். அப்படியா? சரி, இது வந்து எப்படின்னா உங்க வீட்டுக்கு ஷோ பாத்துட்டு நல்லா இருக்கு. உங்க சோகே சோஃபா அந்த மாதிரி எடுத்துட்டு வச்சா நல்லா இருக்கும். நம்ம ஓனர்ட்ட ஒரு ஐடியா கொடுத்தேன். ஓனர் நம்ம வந்து கொடுக்கறது வந்து இதுவும் ஐடியா தானே. ஆமா, ஒரு வீட்ல வந்து டிஃபன் பாக்ஸா கொடுத்து நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் அலுமினியம் அதோட எல்லாம் கொடுத்து நல்லா இருக்கு. போர் அடிக்கி இது வச்சா அவங்க வீட்டு ஷோகேஸ்ல வைப்பாங்க. ஒரு பார்வையா இருக்கும், பார்த்தாலும் வந்து பார்வையா இருக்கும். இதே நம்ம நண்டு பேருக்கு வேணா பேர போட்டு நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பா இது உங்களுக்கு வேணா கமெண்ட் பண்ணிருங்க. சரியா? மக்கள்கிட்ட லைட்டா காமிச்சிரு பாருங்க. ரொம்ப ஜூமிங்ல போனா தெரியாது. அப்படியா? கீழே ஒரு குருவி, மேல ஒரு இது காதல் குருவிகள். காதல் குருவி தனித்தனியா இருக்காங்க. அவங்க சண்டை போட்டுருக்காங்க. சரி, அப்ப நம்ம தேவையில்லை. நம்ம வந்து மாமாலா பார்க்கல, மாமாலையா பார்க்கலாம். சரி, அதுக்கு வச்சாச்சு. வாங்க இப்போ விடுகதை வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கும் திருக்குறள் கேட்கணும்ல, அதான் நம்ம வழக்கம். கண்டிப்பா கேட்டலாமா? திருக்குறள் நேரத்து கமெண்ட் பண்ணாங்களா? கமெண்ட் பண்ணல, நம்ம வந்து சொல்லிடுவோம். விடுகதை வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேரத்துக்கு சொன்னோம் தெரியுமா வீடியோல? திருக்குறள் சொன்னதா? திருக்குறள் சொன்னோம். அதுக்கப்புறம் நான் ஒண்ணு சொன்னேன். நீ என்ன சொன்ன? அதாவது கமெண்ட்ல போடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்கடா. பார்க்கவே இல்லடா. நிறைய பேர் 2-3 பேர் போட்டிருக்காங்க. நான் சும்மா எப்படி அதை காமிக்காண்டா. எனக்கு 2 பேர் போட்டிருக்காங்க. நான் வந்து சும்மா ஒரு இதை கை வைக்கேன். அதுல வந்து நம்ம யார் போட்டுக்கலாம் பாப்போங்க. இல்ல, நான் ஸ்க்ரோல் பண்ணி நானே வச்சிடுறேன். சரி, இந்த கமெண்ட் என்ன? இது திருக்குறள் தான் வந்திருக்கு. விடுகதையும் திருக்குறள் தான் வந்திருக்கு. பாரு, இன்னார் அனிதா சுரேஷ். வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன திருக்குறளும் சொல்ல போறோம். இன்னா செய்தாலே ஒருத்தர் அவர் நாணல் நன்மையும் செய்து விடல். இந்த திருக்குறள் தான் போட்டிருக்காங்க. இந்த திருக்குறளுக்கு அவங்க பொருள் அனுப்பல. நீ சொல்லி பொருள் சொல்லுங்க. அந்த பொருள் தெரியாது. சரி, இதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. உங்க திருக்குறளும் இதுல இடம்பெறும் உங்க ஐடியோட. சரியா? வாங்க விடுகதைக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க விடுகதைக்குள்ள போகலாம். இல்ல, கோணல் எத்தனை இருந்தாலும் குணமலுக்கு எப்படி பண்ணியா நீ? கை காலம் கோணையா இருக்குமா? கோணல் எத்தனை இருந்தாலும் குணமும் ருசியும் மாறாது. அது என்ன? மறுபடியும் குணமே இல்லை, என்ன ருசி இருக்கும்? சரி, அதெல்லாம் விடுங்க. யாரு? கோணல் எத்தனை இருந்தாலும் குணமும் ருசியும் மாறாது. அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கு. சரியான பதில சொல்லுங்க. சொல்லுங்க. வாங்க நம்ம 2வது விடுகதைக்குள்ள போகலாம். 2வது விடுகதை என்னன்னா, கூன் உளுந்த கிழவனுக்கு குதிர்கால் வரை பருக்கள். அது என்ன? கூன் உளுந்த கிழவனுக்கு குதிக்கால் வரை பருக்கள். அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கு. யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா? இப்ப வாங்க 3வது விடுகதைக்குள்ள போகலாம். கல்லை சுமந்தவன் கறிக்கு ருசியாவான். அது யாரு? இதுக்குதாயா கல்ல தேடணும். ஒரு கல்லை. சரி, நீ மறுபடியும் கேட்கேன். கல்லை சுமந்தவன் குழம்புக்கு ருசியாவான். அவன் யார்? கீழே ஆப்ஷன் இருக்கு. சரி, என்ன பதில் சொல்லுங்க. பரிசுகளை அள்ளுங்க. இப்போ வாங்க, ஆன்சர் தெரியாது. இப்போ வாங்க நம்ம 4வது விடுகதைக்குள்ள போகலாம். 4வது விடுகதை என்னன்னா, கொஸ்டின் பேப்பர்ல தான் இருக்கு. ஏன்டா? தெரியுமா? தெரியும். 4வது விடுகதை என்னன்னா, ராத்திரி பிறந்த பையன் தலையில் குல்லாவுடன் பிறந்தான். அவன் யார்? இப்ப மறுபடியும் கேக்குறேன். ராத்திரி பிறந்த பையன் தலையில் குல்லாவுடன் பிறந்தான். அவன் யார்? கீழே ஆப்ஷன் கொடுத்திருப்பா. சரி, என்ன பதில் சொல்லுங்க. இப்ப வாங்க 5வது விடுகதைக்குள்ள போகலாம். மண்ணில் துளிர்த்து ஊக்காமல் காய்க்காமல் மாலையாகும் மருந்தாகும். அது என்ன? மறுபடியும் கேளு. மறுபடியும் கண்டிப்பா நம்ம எல்லா இடத்தையும் மறுபடியும் கேட்டுட்டே இருக்கோம். ஏன் நீ மாற்றப்படுற? இல்ல, இது கீழே ஆப்ஷன் இருக்காது. நீ மறுபடியும் கேட்க வேண்டியதானே? மறுபடியும் கேட்டுறேன். மண்ணில் துளிர்த்து பூக்காமல் காய்க்காமல் மாலையாகும் மருந்தாகும். அது என்ன? கீழே இருக்க ஆப்ஷன் இருக்காது. லேகியமா இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிறாதீங்க. கீழே ஆப்ஷன் இருக்காது. யோசிச்சு கீழே ஆப்ஷன் இருக்காது. யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அள்ளுங்க. முக்கியமா இது கேட்க வேண்டியது தாத்தா பாட்டி கிட்ட. ஆனா அவங்களுக்கு தான் இது தெரியும். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் நாளை பல விடுகதைகளுடனும் பல பரிசுகளுடனும் உங்களை சந்திப்பது உங்கள் மணிகண்டன், உங்கள் எஸ். அஜ்மல். நன்றி, வணக்கம்.